Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சோ நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங், ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து NISM சர்டிஃபைடு, ஓகேங்களா, NISM சர்டிஃபைடு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல எக்ஸாம் எழுதி சர்டிஃபைடு அனாலிசிஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா, நான் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த மாதிரி சார்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு பழைய இதெல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு மார்னிங் கூட உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு 44,100 வரைக்கும் போவான்னு சொல்லி வந்து சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருந்தா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸோட ப்ராஃபிட். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு இங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே வந்துட்டு கிளியர் கட்டா வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம வளவலான்னு பேசாம நம்ம வந்துட்டு அனலிஸ்க்குள்ள போயிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிப்டில இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் இது ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லோவர் லோ லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு 19,300 வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போ இந்த ரீசெண்டா வந்து இந்த லோ இருக்கு இல்லைங்களா 19,250 இதை பிரேக் பண்றானோ, ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க ஃபர்தரா வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இங்கிருந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மறைஞ்சுக்குவோம். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா ஸோ உங்களுக்கு இங்கிருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்றான்னு சொல்லி பாருங்க. பிரேக் அவுட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனா 19,440 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அங்கிருந்து கீழே வந்தானா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். மேலே போச்சுன்னா 19,500 இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இது லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அண்டு நேத்து வந்திருக்க இந்த ஹை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹை. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஹைல இருந்து உங்களுக்கு அடிக்கடி ரிஜெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த லெவல் கூசிலா இருக்கும் 19,483 அப்படிங்கிற இந்த லெவல் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் கால் சைடு வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அக்ரெசிவான கால் சைடு வந்து நீங்க போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் செல் ஆன் ரைஸ்லயே இருங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு டபுள் டாப்பும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நாளைக்கு வந்துட்டு 19,300 பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு 19,240 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஸோ 19,300 பிரேக் அவுட் பண்ணா 19,300 பிரேக் அவுட் பண்ணா 19,240 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 19,240 பிரேக் அவுட் பண்ணால் 19,200 வந்துட்டு செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளான நாளைக்கு ட்ரேடிங் பிளான் இதுதான். நாளைக்கு நோட் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் எதுனா 19,483. ஸோ எது 19,483 அண்ட் 19,300. ஸோ இந்த ரெண்டு லெவல்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறான்னு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா இதுல வந்துட்டு ஒரு நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் நீங்க இங்க கீழே வரும்போதெல்லாம் வந்துட்டு கால் பை பண்ணிட்டு மேல வரும்போதெல்லாம் வந்துட்டு புட்ஸ் பை பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அக்ரெசிவான ரேலியை எதிர்பார்க்கணும்னா இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா வச்சு பாருங்க, ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில அனலைஸ் பண்றது எப்படின்னு போய் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னா, ஸோ இதுல வந்துட்டு நான் ட்ரேட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவேன். 43,800 கால்னு சொல்லி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். நீங்க அதுல போய் என்ட்ரி ஆகி நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நான் வந்துட்டு மார்னிங் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல சூப்பர் ப்ராஃபிட் வந்துச்சு. இல்ல என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் இல்ல, நான் காசு கட்டி எல்லாம் சேர மாட்டேன் அப்படின்னா நீங்க அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம், பார்ட்னர் லிங்க். ஸோ அது மூலமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நீங்க அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுல ஜாயின் பண்ற குரூப் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய
ஸ்டாக்ஸ் குரூப் ஒன்று இருக்கு. என்னடா எத்தனை குரூப் இருக்கு சொல்றான்னு சொல்லி பார்க்காதீங்க. அது வந்து ஃப்ரீ தான். அந்த குரூப்ல விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு நேத்து வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வந்து நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 4-5 ஸ்டாக்ல 2 ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு மார்னிங் நான் என்ட்ரி ஆயிருந்தேன். அது என்ன ஸ்டாக்ஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்னிங் நான் என்ட்ரி ஆயிருந்தேன். ஒன்னு வந்து பிரீமியர் பாலிஃபிலிம் லிமிடெட் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு நம்மளுடைய அவலான் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஸோ அது ரெண்டுலையுமே நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்துட்டு இன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ பொன்னி சுகர்ஸ் இதெல்லாம் வந்து நான் போட்டிருந்த ஸ்டாக் தான். பட் நான் 2 இதுல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு, இன்னொரு ஸ்டாக் அது. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து மூவ் கொடுத்துருக்கு. அந்த அவலான் டெக் ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு 450 ரூபாயில வந்துட்டு 530 ரூபா போயிருக்கு. அதாவது 13% ஆஃப் இன் சிங்கிள் டே. நேத்து வந்து நம்மளுடைய இந்த குரூப் யூஸ் பண்ணி யாராச்சும் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் தான் 5 ஸ்டாக் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுலயே வந்து எனக்கு 300 rupees வந்து ப்ராஃபிட். லாங் டைம் தான் எக்ஸாக்ட்லா சொல்ல போனா இதுல வந்து நம்ம இன்னும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்லயே வந்து இது ஃப்ரீ குரூப். இதுல ஜாயின் பண்ணிக்கிறோமோ உங்களுக்கு பெனிஃபிட் தான் தவிர எந்த ஒரு நஷ்டம் வந்து ஏற்படாது. இது வந்துட்டு வெளியே இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து இது பண்ணிருக்கேன். நான் வந்து ஃப்ரீயாவே இது பண்ணிட்டு இருக்கேன். வித் ரீசனோட நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் பிரீமியர் பாலிசி வந்து நான் வந்துட்டு சொல்லியிருந்தோம் 114 ரூபாயில சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதுவுமே வந்துட்டு 120 ரூபா வந்துட்டு போயிருந்தேன். இன்னைக்கு இதுவுமே வந்துட்டு அப்பர் சர்க்கியூட்ல வந்துட்டு 5% அப் மூவ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 2 ஸ்டாக்குமே வந்துட்டு இன்னைக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த குரூப்பையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பாத்துக்கலாம். பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றானோ அப்பதான் வந்துட்டு நீங்க கால் சைடு அக்ரெசிவா போகணும்னு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் செல் ஆன் ரைஸ்லயே இருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 44,000 240 அப்படிங்கிற இந்த லைன் எல்லாம் தாண்டும் போது நல்ல ஒரு அக்ரெசிவான பையிங் மொமெண்டம் வரும். அதுக்கு முன்னாடி செல் ஆன் ரைஸ்லயே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டில உள்ளாரே ஒரு பேட்டர்ன் வந்து சின்னதா வந்து கிரியேட் ஆயிருக்கா. உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுதா. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு இங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்தானா டேரக்டா 44,300 வரைக்குமே வந்து இது பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ரவுண்ட் நம்பரான இந்த 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ 44,000 மேல வந்துட்டு க்ளோஸ் வச்சாதான் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்டம் இருக்கும். ஸோ இந்த லோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா. இன்னைக்கு வந்து இந்த லோ வந்துட்டு 16 நேற்று வந்து இந்த லோவை வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நாளைக்கு ஒருவேளை இங்க ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு இதுல வந்து முக்கியமான லெவல்ஸா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா மேலே கீழே 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த லெவலை வந்து நாளைக்கு வந்து நோட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டில உங்களுக்கு நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸா மார்னிங் இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த ஹை 44,100 அப்படிங்கிற இந்த லெவலும் உங்களுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு 43,800 அப்படிங்கிறது வந்து இருக்கட்டும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து கொடுத்தா மட்டும் நீங்க வந்து அக்ரெசிவா வந்துட்டு கால் என்ட்ரி ஆகுங்க. தவிர இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து ஒரு சைட்வேஸ் பிளே தான் வந்துட்டு இந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால நாளைக்கு நோட் பண்ணிக்க வேண்டிய லெவல் வந்துட்டு 44,100 அண்ட் 43,800 பேங்க் நிஃப்டில. ஸோ நான் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்துட்டு கிளியர் கட்டா ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதை செக் அவுட் பண்ணி போறேங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை.